பொட்டுக்கடலை உருண்டை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இப்போ நாம் பார்க்க போகிறோம். வெல்லமில் அயன் சத்து அதிகம் இருக்குது. அதே மாதிரி பொட்டுக்கடலையில் புரோட்டீன் சத்து இருக்குது. இந்த ரெண்டுமே சேரும்பொழுது உடலுக்கு நல்ல ஆரோக்கியம் கொடுக்கும். இந்த பொட்டுக்கடலை எப்படி செய்கிறது பார்த்துடலாமா? நான் 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை மிதமான சூட்டில் வறுத்துக்கிறேன். கருகாத மாதிரி வறுத்துக்கணும். சூடு ஏறினா போதும். இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். 3/4 கப் அளவுக்கு நான் வெல்லம் எடுத்திருக்கேன். ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இந்த வெல்லத்தை கரைச்சிக்கலாம். வெல்லம் கரையிறதுக்காக தான் நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம். கரைஞ்சதுக்கப்புறமா வேறு ஒரு பவுலில் மாற்றிட்டு எந்த கடாயில் நம்ம செய்ய போகிறோமோ அதுலேயே நம்ம ஊற்றிக்கலாம். நல்லா இந்த மாதிரி பொங்கி வரணும். நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறமா தான் பாகுபதம் வரும். இப்போது பாகு வந்துருச்சா அப்படின்னு நம்ம செக் பண்ணலாம். தண்ணியை வச்சு தான் நம்ம செக் பண்ண போகிறோம். அதை உருட்டினா நல்லா உருண்டை வரணும். அது மட்டும் இல்லாமல் அந்த உருண்டை நம்ம தடையில் போட்டு தட்டும்பொழுது டங்குன்னு சவுண்டு வரணும். அந்த மாதிரி இருந்தால் தான் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இந்த மாதிரி உருண்டையாகவும் வரணும், அதே மாதிரி சவுண்டும் கொடுக்கணும். நம்மளுக்கு நல்ல சவுண்டு வரணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா மொறுன்னு வரும் கடலை உருண்டை. நம்ம செக் பண்ணியும் பார்த்துக்கலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. இந்த மாதிரி சவுண்ட் வந்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா பொட்டுக்கடலை, அதை இந்த வெள்ளைப்பாகோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெள்ளைப்பாகில் நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணும்பொழுது நம்ம கேஸ் ஆஃப் பண்ணி வச்சுக்கணும். ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு அந்த சூடு கொஞ்சம் ஆறணுன்னு நம்ம பிடிச்சிடணும். அந்த சூடு ஆறிடுச்சுன்னா பிடிக்க வராது. இந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கிட்டால் காலையில் ஒன்று ஈவினிங் ஒன்று சாப்பிட்டா கூட போதும்.